திருக்குறள்ல அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பகுதி. அதில் அறத்துப்பால்ல பாயிரம், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்று 4 பகுதி. பாயிரம் என்பது முன்னுரை, புத்தகங்களுக்கு முன்னுரை எழுதின மாதிரி. அந்த முன்னுரையாக திருவள்ளுவர் 4 அதிகாரங்கள் தந்திருக்கிறார். முன்னுரையின் முகவுரை கடவுள் வாழ்த்து. இந்த முன்னுரையின் முகப்பு பகுதி கடவுள் வாழ்த்து. 2வதாக வான் சிறப்பு. வான் சிறப்பினூடாக மழையை சொன்னார். மழையை சொல்வதன் மூலம் சூழல், இயற்கை எல்லாவற்றையும் சொன்னார். இன்றைக்கெல்லாம் என்வாயன்மெண்டல் அவேர்னஸ், சூழலை பற்றிய விழிப்புணர்வு, சூழலோடு ஒத்து இயங்க வேண்டும், சூழலை பாதுகாக்க வேண்டும், சூழலை ஊர் செய்யக்கூடாது என்ற கொள்கைகள் எல்லா இடமும் பலவிதமாக பரவி கொண்டிருக்கிற காலத்திலே அது எங்களோட சமயத்தில் நிறைய இருக்கு. அது எங்களோட சமயத்தில் நிறைய, அதில் ஒரு பெருமை கொள்ளக்கூடிய விடயம் என்னென்று கேட்டால், இந்திய துணைக்கண்டத்தில் எத்தனையோ விலங்குகள் இருக்கின்றன, மிருகங்கள். அந்த காலத்தில் இருந்து லட்சக்கணக்கான வருடங்களாக தோன்றி பரிணாமம் அடைந்து வந்த மிருகங்கள். அந்த மிருகங்களிலே ஒரே ஒரு மிருகம்தான் அங்கே இருந்து மறைந்து போனது. பல மிருகங்கள் அழிவுக்கு வந்துட்டது. சிங்கங்கள், புலிகள் எல்லாம் வந்தது. அந்த அழிவுக்கு வந்தது ஐரோப்பியருடைய காலத்துல தான். வெள்ளக்காரர் வந்த பிறகுதான் அதெல்லாம் துவக்கு சுடுறது, என்ன விளையாட்டுக்காக வேட்டையாடுறது எல்லாம் அழிவுக்கு வந்தாலும் முழுமையாக அழியவில்லை. ஒரே ஒரு விலங்கு அழிந்தது, சீட்டா. சீட்டா என்பது ஒரு வகை புலி, அதிவேகமாக ஓடக்கூடிய ஒரு வகை புலி. அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ள, ஒரு 50-60 செகண்டுக்குள்ள 115 கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்துடுமா. அது காரை விட கூட அப்படிப்பட்டது. ஆனால் குறுகிய நேரம் தான் ஓடும், அது வேற விஷயம். ஏன்? ஆனால் எங்களுக்கு தெரியும், கனடாவில் எத்தனையோ மிருகங்கள் அழிஞ்சு போச்சு. பைசன் என்றது அழிஞ்சு பிறகு திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரியாக ஆஸ்திரேலியாவில் எத்தனையோ மிருகங்கள், அங்கே இருக்கிற இயற்கை நாய்கள் எல்லாம் அழிந்து போச்சு. டிங்கோ என்கிற ஆஸ்திரேலியா முட்டா இல்லை. நியூசிலாண்டில் அழிஞ்சு போச்சு. இப்படி எத்தனையோ இடங்கள்ல எல்லாம் எத்தனையோ மிருகங்களை மனிதன் அழித்து, இது மிருகங்கள் மட்டுமில்லை, தாவரங்கள், எத்தனையோ தாவர இனங்கள் எல்லாம் அழிந்து எல்லாம் போயிருக்கு. ஏன் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் மட்டும் ஒரே ஒரு மிருகம்தான் அழிவுக்கு வந்தது. அதை இப்ப திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் 12 ஷீட்டா ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்து விட்டது. கொஞ்சம் ஃபெயிலியர். இப்ப செகண்ட் இது போகுது. அப்படி ஏனென்றால் அந்த ஏதோ ஒரு விதத்துல நாங்கள் மண்ணை கும்பிடுறோம், ரத்த கும்பிடுறோம், குரங்க கும்பிடுறோம், நாயை கும்பிடுறோம், இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனால் இவ்வளவு நாளும் அந்த இயற்கையை, அந்த இயற்கையினுடைய மரங்களை, மிருகங்களை நாங்கள் அழித்தொழிக்காமல் வச்சிருக்கிறோம். என்ன அது எங்கட பண்பாட்டினுடைய ஒரு சிறப்பு. இப்போ உலகத்துக்கு எங்களோட சமயம் என்னத்தை தந்ததென்று கேட்டால் இது ஒரு முக்கியமான செய்தி. அங்கே இப்போ அவேர்னஸ் அப்படி வெட்டாது இப்படி வெட்டாது என்று சொல்றதெல்லாம் புதுக்கவாரது. அப்ப இந்த 2வது அதிகாரமே வான் சிறப்பு, அந்த என்வாயன்மெண்டல் அவேர்னஸ் தான். அடுத்தது நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை சிறந்த மக்களை முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும். அதான் நீத்தார் பெருமை. சிறந்த மக்கள், அறத்திற்று சான்றோர், ஆன்றோர், அவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னுதாரணம், ரோல் மாடல்ஸ். இப்போ இருக்குத்தானே ஒவ்வொரு தடவை மகாத்மா காந்தி என்றது, விவேகானந்தர் என்றது, அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சிறிய மக்களை இந்த முன்னுதாரணமா வைக்க வேணும். அடிப்படையில மக்கள் எல்லாரும் சமம். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்று சொல்லி யாது மூரே யாவரும் கீழ்பாட்டில் வரும். பெரியோருண்டா போல தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறதும் இல்லை, சிறியோருண்டா போல அவைக நாங்கள் இகழ்ச்சி செய்கிறதோ அல்லது ஒதுக்குறதோ இல்லை என்று. சமத்துவம் எல்லாருக்கும் உண்டு. ஆனாலும் சில செயற்கரிய செய்த பெரியவர்களை முன்னுதாரணமாக நாங்கள் போற்ற வேண்டும். அதான் நீத்தார் பெருமை. பெருமை என்று போட்டிருக்கிறார். பெருமை என்றா கருத்து, அவர்கள் பெரியவர்கள் அந்த பெருமையை போற்ற வேண்டும் என்றால் அதுதான் எங்களுக்கு வழிகாட்டி. அடுத்ததாக அரண் வலியுறுத்தல். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பிரித்தாலும் அந்த முகவுரை முடிந்த நூலுக்குள்ள போறதுக்கு முதல் எல்லாவற்றுக்குமே அறம் அடிப்படை. பொருள்லே மடம் இருக்குது,
காமம் அல்லது இன்பத்திலையும் அறம் இருக்குது என்பதற்காக அரண் வலியுறுத்தல் என்றது சொல்ல. வலியுறுத்தல் என்ற ஸ்ட்ரெஸ்ஸிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் தான் அதுக்கு வரும். அது சொன்னார். இந்த நாளும் முடிச்சு போட்டு வாழ்க்கையை பற்றித்தான் வள்ளுவர் சொல்ல வாரார். முதலாவதாக இல்லறவைகள். இப்ப மாதிரி புத்தகத்துல நாங்கள் புத்தகம் அடிச்சா முதலாவது சொல்றது யாராவது சாமியார் துறவிகள் என்ற மெசேஜ் தான் முதல் பக்கத்துல வரும். என்ன அப்படித்தானே? அந்த மரவல்ல இல்லறவியலை சொன்னார். ஏனென்றா இல்லறத்துல இருக்கிறவன் இருந்தா தான் மிச்சம் எல்லாம் இருக்கு. சாமி ஆசாமி எல்லாம் இல்லறத்துலதான் தாங்கிறது. துறந்தார்க்கும் துவாதார்க்கும் உறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்றார். அப்ப இல்லறவியலை முதல் வச்சார். அதுல வச்சுட்டு ஒரு குரல் வச்சார். இயல்பானான் இல்வாழ்வான் என்பான் முதல் முயல்வாருள் எல்லாம் தலை என்றார். தவன் செய்கிறது, முயற்சி செய்கிறது, இந்த என்ன யோகம் செய்கிறது, ஞானம் செய்கிறது, அது எல்லாத்திலும் பார்க்க சிறந்தது தன்னுடைய இயல்புக்கு தக்கபடி தன்னுடைய அறிவு, தன்னுடைய பொருள், தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய சூழல், தன்னுடைய சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அது இயன்றவாறு முயன்று அந்த ஒரு குடும்பத்தை கொண்டெழுக்கிறானே அவன் இந்த தவத்துல செய்கிற எல்லாரிலையும் பார்க்க அவன் தலையாயவன் என்று சொன்னார். இல்லறவியலை வச்சார். அந்த இல்லறவியல்ல வச்சு துறவரவியல் அடுத்ததா வச்சார். துறவிகளுக்குரிய பத்தி இல்லறவியல் துறவரவியல் வச்சுட்டு அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த சில விஷயங்கள் இல்லறத்துல தான் இருக்கு. அந்த மனத்துக்குள்ள இல்லாத குற்றங்களுக்கு வச்சார். அதுக்கு வச்சது அழுக்காறுன்றது பொறாமை, என்ன எரிச்சல், அவா மற்றது அல்பாறு அவா, மற்றது இன்னும் உண்டு அந்த அந்த இன்னாச்சொல், இதுகளெல்லாம் வச்சு பகிழி அழுக்காறு அவா பகிழி, பகிழி என்றா கோபம். அழுக்காறு அவா பகிழி. பாத்தீங்களா? சச்சங்க இப்படிதான் இருக்கணும். கடகடன்னு எடுத்து வருது. பாத்தீங்களா? இப்ப அழுக்காறு அவா பகிழி இந்த மூன்றும் இல்லறத்தாருக்கு சொன்னார். அழுக்காறு அவா வெகுளி இந்த மூன்றும் இல்லாரத்தாருக்கு சொன்னார். அந்த துறவரத்தாருக்கு போய் கொல்லாமை, கள்ளாமை, மற்றது பொய்யாமை, பொய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் துறவரத்துல உண்டு. அங்கதான் நாங்க ஸ்ட்ரெஸ் பண்றது. எங்க இடத்துல என்னென்ன ஸ்ட்ரெஸ் பண்றாருன்றது கொண்டு சொன்னார். அடுத்தது பொருட்பால் சொல்ல போற. பொருள் என்றது செல்வம் என்று எல்லாரும் சொல்லுவோம். செல்வம் மட்டுமல்ல, எல்லா வளங்களும் பொருள்தான். எல்லா வளங்களும் பொருள் என்றால் இப்ப உதாரணமா செல்வம் உண்டு இருக்குது, மெட்டீரியல் ரிசோர்சஸ். அதே மாதிரி மனித வளங்கள் இருக்குது, ஹியூமன் ரிசோர்சஸ். இயற்கை வளங்கள் இருக்குது, நேச்சுரல் ரிசோர்சஸ். அதே பிறகு பொலிட்டிக்கல் ரிசோர்சஸ் ஒவ்வொரு இருக்குத்தானே, ஒவ்வொரு ரிசோர்சஸ். இன்டெலெக்சுவல் ரிசோர்சஸ் அது இருக்குல்ல, புத்தி, அதுக்கு ஒரு வளம் தான் புத்தி, இன்டெலெக்சுவல் ரிசோர்சஸ். என்ற பொருட்பாலில் தான் கல்வியையும் வச்சு கல்லாமை, கல்வி, கேள்வி, கல்லாமை, அறிவுடைமை 4 விஷயம் பொருட்பாலில் வச்சுக்க பாருங்க. இன்டெலெக்சுவல் ரிசோர்சஸ் இம்பார்ட்டன்ட். கல்வியை வச்சார், கல்லாமையும் வச்சார். கற்காவிட்டால் என்ன நடக்க வேண்டும். பிறகு கற்றா போல அறிவு வந்துடாது. கற்கிறது இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ப்ராசஸிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஸ்டோரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கரெக்டிங் த இன்ஃபர்மேஷன், ரிஃபார்மிங் த இன்ஃபர்மேஷன் தான் அது அறிவு. அது கல்வி. ஆனா அறிவு என்று வச்சார். அறிவு என்றது விஸ்டம், உண்மை அறிவு என்று அறிவு. அப்ப அறிவுடைமை என்று இன்னொன்று வச்சேன். அப்ப அதெல்லாம் அதுக்குள்ள வருது. அதுக்குள்ளதான் அந்த இன்டெலெக்சுவல் ரிசோர்சஸ், ஹியூமன் ரிசோர்சஸ், நட்பாராய்தல் எல்லாம் அதுக்குள்ளதான் வருது. பொருட்பாடுல தான் நட்பாராய்தல் வருது. நல்ல நட்பை எப்படி பார்க்கறது, எப்படி பிரிச்சறிகிறது, எப்படி நட்பை பேணுறது, அதுவும் ஒரு ரிசோர்சஸ் தானே, ஹியூமன் ரிசோர்சஸ். அதே மாதிரி வடிவாக பொருள் ஈட்டுறதுக்கு நல்ல அரசு இருக்க வேணும், சட்டங்கள் சரியா இருக்கணும். இல்லாட்டி எல்லாரும் அடிச்சு பறிச்சு கொண்டு போடுக்கணும். என்ன இலங்கையிலிருந்து ஓடி வந்தவங்களுக்கு தெரியும். அரசு சரியா இருக்கணும், அரசுக்குரிய அமைச்சுகள் சரியா இருக்கணும், அரசின் படை பாதுகாப்பு சரியா இருக்கணும். அதெல்லாம் அவங்க வைப்பார். அதுல அரசியல்,
அமைச்சியல் அதெல்லாம் வரும். அரணியல் அதுல எல்லாம் வரும். அதுக்குள்ள அங்கவியல் என்று அரசியல், அமைச்சியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 4 வச்சார். மிச்சம் எல்லாம் அப்படியே பொருட்பாலில் எல்லாத்தையும் வச்சார். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்ப பொருட்பால் சொல்ல போறார். அறத்துல சொல்லிட்டார், அறத்தினும் ஆக்கமும் இல்லை, இதனை மறத்தனும் இல்லை கேடு கண்டார். அறத்தை போல உங்களுக்கு ஆக்கம் தர்றது நன்மை தர்றது ஒன்றும் இல்லை, அதை மரத்திரல கூட கேடு இல்லை. அறம் இருந்தால் எல்லாம் பெறும் என்று சொன்னார். என்றாலும் கூட சிலவளை விதி விடாது. அதான் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் இணைக்கிற கடைசி அத்தியாயம் பார்த்தீங்கன்னா ஊழியல். ஒரே ஒரு சாப்டர் தான், ஊழை பெட்டி சொல்றேன். என்னதான் அறத்தின் வழி இருந்தாலும் இந்த விதி என்கிற ஊழ் அதன் ஊடாகத்தான் பொருளும் இன்பமும் வரும். சரியா? புரியுறதா? ஏன் அங்க வச்சிருக்கிறாரு? என்னதான் அறத்தின் பால்ல கடைசி அத்தியாயம் ஊழியல் ஒரே ஒரு சாப்டர் தான். அந்த ஊழியல் ஏன் கனெக்ட் பண்ணதென்றால், அரண் வலியுறுத்தல் அங்க முன்னுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி இங்க ஊழியல் ஏன் கனெக்ட் பண்ணதென்றால், அங்கால பொருட்பாலும் காமத்தப்பாலும் வரப்போகுது. என்னதான் அறவழிப்படி ஒருவன் இருந்தாலும் கூட அவனுக்கு பொருளும் இன்பமும் சில வேளை வாய்க்காமல் போகலாம். அது ஊழியலை வச்ச. இனி பொருட்பால் வந்தோடனே அரசு எப்படி அறத்துக்கு கடவுளை வச்சாரோ, முதலாவது அறத்துக்கு கடவுளை வச்சாரோ, பொருளுக்கு அரசை வச்சார். ஒரு அரசாங்கம் இருந்தா தான் இந்த ரிசோர்ஸ் எல்லாம் சரியா நடக்கும். குட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அப்ப அரசுக்குரிய அங்கங்களாக நிறைய வச்சார். அதுக்கு பிறகு அமைச்சுண்டா ஒரு அரசு நல்லா நடக்கிறதுக்கு துணை போகிற மற்றவர்கள், ஆலோசனை சொல்லுபவர்கள், அதில் பங்கேற்பவர்கள் அமைச்சு. மற்றது ஒளிவு கண்டு வச்சார். ஒளிவண்டா இது ஒளிந்த மச்சம் மற்ற விடயங்கள். அதுல அரண் வரும், படை வேணும். படை குடி கூழ் அமைச்சு என படை குடி கூழ் அரசு இந்த ஆறும் எல்லாம் போட்டு வரும். அந்த அங்கங்கள் எல்லாம் உருபசியும் ஒவ்வாப்பினியும் செருபகையும் சேராதியல்வது நாடு. இப்படியெல்லாம் நாடு எப்படி இருக்கணும், பசி இருக்கப்படாது, பகை இருக்க, இதெல்லாம் அதுக்கு வரும். அதுக்குள்ள அதெல்லாம் அதுல வச்சார். அமைச்சியல். ஒளிவியல் என்றது ஒளிவியல்ல நிறைய வச்சார். இந்த படை, தண்டனை கொடுக்கிறது, நீதி விசாரணை, இருக்கிற கலையை எடுத்து அழிப்பது போல நாட்டில் இருக்கிற குற்றவாளிகளை கண்டறிந்து களை எடுக்க வேண்டும் என்று அரசனுக்கு சொல்றேன். அரச இதுல அதுல முக்கியமான விஷயம் இருக்கு. எப்படி ஒற்று பார்ப்பது, வேவு பார்ப்பதை பற்றியும் இருக்குது. அதெல்லாம் சொல்லி இருக்கிறார் அதுல. இதெல்லாம் ஒளிவியல்ல வரும். அடுத்ததாக காமத்துப்பால். காமத்துப்பால் என்பது இன்பம். இன்பத்துல 2ஆ பிரிப்பார். இன்பத்துல 2ஆக பிரிக்கிறார். 2ஆக பிரித்து கொண்டு களவியல், மற்றது கற்பியல். களவியல் என்பது காதலித்து ஒருவருக்கொருவர் சந்தித்து அப்படி அந்த அன்பு உண்டு. மற்றது திருமண வாழ்க்கையில் இருக்கிற கற்பியல் என்ற அன்பு. அந்த 2ஐயும் அங்க வச்சார். மிக சிறப்பாக வைத்திருக்கிறார். உலகத்துல அறம் சொன்ன வந்த நூல்கள் எல்லாம் பொருளை பற்றி சொன்னதில்லை. எங்கேயாவது இருக்குதா? மோரல் புக்ஸ் எத்தனையோ இருக்கு. பின்னுக்கு என்ன? எங்களுடைய தமிழ்லயே இருக்குது. 4 அடியார்ல இருந்து இனியவை 40, இன்னா 40, களவழி 40, நான்மணி கடிகை, இல்லாம சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி, திரிகடகம், இப்படி தமிழ்லயே எவ்வளவோ இருக்கு. அவ்வையாற்ற பாடல்கள். அறம் சொன்ன நூல்கள் எல்லாம் பொருளை சொன்னதில்லை. பொருள் சொன்ன நூல்கள் எல்லாம் அறத்தை சொன்னதோ இல்லை. பொருளை எப்படி ஈட்டுதல் பொருள். மற்றது இன்பத்தை சொல்ற நூல்கள் இது 2ஐயுமே கதைக்கிறது இல்லை. காமசூத்திரம் இருக்குது, கொக்கோகம் இருக்குது, இப்படி நிறைய நூல்கள். அந்த நூல்களில் எல்லாம் நான் இந்த அறத்தை பற்றியோ பொருளை பற்றியோ சொல்வதில்லை. இப்படி 3ஐயும் ஒன்றாக சொன்னார் வள்ளுவர். அறம், பொருள், இன்பம், அந்த 3ஐயும் ஒன்றாக சொன்னார். அதான் திருக்குறளுக்குரிய சிறப்பான அம்சம். அதனை நாங்கள் பாயிரவியல் பார்த்துட்டோம். கடவுள் வாழ்த்து பார்த்து, வான் சிறப்பு பார்த்து, நீத்தார் வறுமை பார்த்து, அரண் வலியுறுத்தல் பார்த்துட்டோம். அறத்துப்பால்ல அன்புடைமை, விருந்தோம்பல், இனிய வெகுறல் பார்த்துட்டோம். இன்றைக்கு செய் நன்றி அறிதல். செய் நன்றி அறிதலை பார்ப்போம். படிங்க பார்ப்போம். ஷேர் ஆகலையா? திருச்சிற்றம்பலம். சரி ஐயா.
திருச்சிற்றம்பலம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. என்ன கருத்து? நீங்கள் உதவி செய்யல, யாருன்னு தெரியாது, அவை கொண்டும் செய்யல, அவை ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யணும். நீங்க செய்யாமல் ஒருத்தர் உதவி செய்தால் அதுக்கு இந்த உலகமும் வானுலகமும் கூட ஈடாகாது. சரிதானே? அதாவது தெரியாமல் ஒருத்தர் உங்களுக்கு ஒருத்தர் நீங்க உதவி செய்கிறீர்கள், அவருக்கு உங்களுக்கு உதவி செய்ய அது சொல்றது பிரதி உபகாரம். என்ன உபகாரம்? பிரதி உபகாரம், திருப்பி செய்கிறது. இது பிரதி உபகாரம் இல்லை. நீங்கள் ஒரு நாளும் அவருக்கு உதவி செய்தது இல்லை, அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் என்றால் அந்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அது முதலாவது குறள். அடுத்தது உச்சகால் காலத்தோடு காலத்தோடு செய்த இல்ல மற்றது என்ன மேல காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானம் பெரிது. ஞானம் என்பது என்ன? உலகம். இப்ப காலத்தினால் செய்த உதவி என்றது டைம்லி ஹெல்ப், சந்தர்ப்பம் அறிந்து அந்த முக்கியமான நேரம். இலங்கையில இருந்து யுத்தம் நடந்து கொண்டிருந்ததுக்கு ஓடி ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள், நாட்டை விட்டு ஓடி வர வேணும், இப்ப கனடாக்கு வந்துட்டீர்கள். அந்த விளைக்கிற நேரத்துல உங்களுக்கு காசு இல்லை விளைக்கிறதுக்கு. பக்கத்து விட அம்மாவோ இன்னொருத்தரோ வந்து ஒரு காசோ நகையோ தந்து போன இதை அடைய வச்சுட்டோ இதை தண்டுட்டு எடுத்துட்டோ போயிட்டு வா பிறகு தாண்டு ஒருத்தர் தந்தால் அது என்ன உதவி? காலத்தினால் செய்த உதவி. சிறிதெனினும், அது இன்னும் சின்னதா இருந்தாலும், ஞானத்தின் மானப்பெருதி, இந்த உலக விட பெரியது. சந்தர்ப்பத்துல உதவி செய்ய, நெருக்கடியான சந்தர்ப்ப நேரத்துல உதவி செய்யறது. அடுத்தது செய்த உதவி நன்மை கடலின். அது என்ன கருத்து? பயன் தூக்கார் செய்த உதவி என்றால் ஒரு பயனை கருதாமல், உங்களுக்கு செய்தா அவைக்கு ஒரு பயன் இருக்கும் என்று கருதாமல் செய்கிற உதவி. நயன் தூக்கின், அதனுடைய நன்மையை நாங்கள் தூக்கி ஆராய்ந்து பார்த்தால் நன்மை கடலின் பெரிது. அதனுடைய நன்மை கடலை விட பெரியது. ஒன்று வையகமும் பெரிது, வையகத்தையும் வானகத்தையும் விட பெரிதண்டார். இன்னொன்று ஞானம் என்கிற இந்த உலகத்தை விட பெரிதண்டார். இன்னொன்று கடலை விட பெரிதென்று சொல்றார். பயந்தூக்க ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களுக்கு செய்த உதவி அது கடலை விட பெரியது என்று சொல்றார். அடுத்தது சின்ன உதவி செய்தால் திணை துணை. திணை என்பது சின்ன சிறுதானியம், அதனுடைய கடுக போல சின்ன தானியம். அது அந்த அளவு உதவி. திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையால் கொள்வர் பயன் தெரிவர். உண்மையாக அந்த உதவியின் பயனை தெரிந்தவர்கள் தினை போல செய்தாலும் அதை பனை போல அவ்வளவு பெரிய பண்புதான். உதவி செய்யப்பட்டவர் பண்பு, உதவி செய்தவர் பண்பு. எது பெரிது? செய்யப்பட்டார் என்றா செய்வினை செயற்பாட்டு வினை என்று இருக்கல்லோ, ஏற்றுக்கொண்டவர். அதை ஏற்றுக்கொண்டவருடைய பண்பு. அதுதான் ஐயா பாத்திரம் அறிந்து பிச்சையிடன்று சொன்னது. பாத்திரம் அறிந்து பிச்சையிடன்று சொன்னது அதுக்குத்தான். அதாவது உதவியை பெற்றுக்கொள்பவரை பொறுத்து உதவியின் அளவை அதுக்கு சொல்லலாம். ஒருவருக்கு உதவி செய்யறா, அது இப்ப நான் சொன்னேன், நீங்கள் ஒருவருக்கு சோறு போடுறீர்கள், சாப்பாடு கொடுக்கிறீர்கள். ஒரு ஏழை விருந்து, உங்களை மச்சான் மாமன் வீட்டுல இருக்கிற வா மச்சான் நீயும் சாப்பிடுண்டா, அது விருந்தோம்பல். அது விருந்தோம்பல். இல்ல 4 பேர் சேர்ந்து சதி செய்யறீர்கள், கூட்டு முயற்சி, இவன் என்னென்று கவக்கலாம், அது என்னென்று பிரடலாம் சேர்ந்து சாப்பிடுறீங்க, அது என்னது? அது பாவத்துக்கு. என்ன அதுக்கும் சோறு தான் போடுறது, அது பாவத்துக்கு போடுற சோறு. ரெண்டாவது விருந்தோம்பல்ல வாரது. மூன்றாவது என்ன? ஒரு ஏழை பசிச்சு இருக்கிறான், பசியோட வந்திருக்கிறான், அவனுக்கு சோறு போடுறீங்களா, அது
அன்னதானம் அன்னதானம் அன்னதானம். இப்போ கோயில எல்லாம் அன்னதானம் தான் சொல்லுறது. இப்ப அன்னதானம். அடுத்தது நீங்கள் இறைவனுடைய அடியவர்களுக்கு கொடுக்குறீங்கள். அது மகேஸ்வரம். மகேஸ்வரன் சொல்லப்படா சிவகுமார். மகேஸ்வரன்டா சிவபெருமான். மாகேஸ்வரன்டா அடியவர்கள். ஒரு நாளும் மகேஸ்வர பூஜைன்னு சொல்லப்படாது, மாகேஸ்வர பூஜை. மாவன் திருத்த வேணும் மற்றதுக்கு சொல்லிக் கொடுத்து. மாகேஸ்வர பூஜை. மாகேஸ்வர பூஜையில இந்த தாரதன்மியம் உண்டு. 6 மணி நேரம் சொல்லுவார். வைதிக பிராமணர் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்ததிலும் பார்க்க சமய தீட்சி ஒருத்தனுக்கு அன்னதானம் கொடுத்தது 1000 பேருக்கு கொடுத்ததுக்கு சமம். சமய தீட்சி எடுத்த 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்ததுக்கு சமன் விசேட தீட்சி ஒருவருக்கு அன்னதானம் கொடுக்கிறது. விசேட தீட்சி எடுத்து 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு சமன் நிர்வாண தீட்சி எடுத்த ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுக்கிறது. நிர்வாண தீட்சி எடுத்து 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்தது சமன் ஆச்சாரிய அபிஷேகம் பெற்ற ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுக்கிறது. அப்ப அடியவருக்குள்ளேயும் வேற்றுமை இருக்கு. அப்ப செய்யப்பட்டார் சால்வ. நீங்க போடுறது சோறு தான். ஒரு வாழையில ஒரு சோறு. அதை ஆருக்கு இப்ப கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து அந்த பலன் வேறுபடும். அதுலயும் ஞானிகள் இருக்கிறார்கள். ஞானிகளுக்கு கொடுத்தால் அது சிவனுக்கு செய்த மாதிரி. சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும். அந்த ஞானி சொல்ற செயல் எல்லாம் என்னுடைய செய்தி. அவன் செய்கிற செயல் எல்லாம் என்னுடைய செயல். செய்தது எனக்கு இவனுக்கு செய்ததென்றும் பவமகள உடனாகி நின்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்தெனும் பணிஞாக்கி விடுமே. சிவஞானி சித்தியார் சொல்லும். இப்ப ஞானி ஒரு ஆள், அவருக்கு நீங்கள் ஒரு சோறு போட்டீங்கள் என்றால் அது சிவபெருமான் சொல்றார் செய்தது எனக்கு இவனுக்கு செய். சிவபெருமானுக்கே சோறு போட்டுடலாம் சொன்ன. ஞானி எல்லாம் பிடிச்ச முத்திர கொட்டையில அது அதெல்லாம் பேருக்கு முன்னால ஞானி அண்டு போட்டு கொண்டு தெரிகிறது இல்லை. தலைக்கு பின்னால ஒளிவட்டம் தெரிகிறதும் இல்லை. எல்லாருக்கும் போடுங்கோ. ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்மன்மின். யாருக்கும் இடுமின் அவரிவர் என்மன்மின். புண்ணிய பலன்ல 1000 பேருக்கு போடேக்க அதுல ஒரு நல்ல ஒரு அடியார் வந்து வாய்ப்பார், அல்லது நல்ல ஒரு ஞானி வந்து வாய்ப்பார். அது வச்சால் அவ்வளவுதான். அதான் சிவஞான செயலிடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடும் மலை போல திகழ்ந்து என்று வரும். சிவஞான செயலுடையோர் ஞானிகளுடைய கையில் தானம், அவர்களுடைய கையில் ஒரு தானத்தை கொடுக்குறீர்கள். திலமளவே செய்திருந்தும், திலமண்டா எள்ளளவு தானம் செய்தாலும் கூட அது மலை போல திகழ்ந்து என்று சிவஞான சித்தியார் சொல்லும். அப்படியே எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி கொண்டு வந்துடுமா. சரிய யோகம் ஒன்றிலும் போகாம நேர ஞானத்துல கொண்டு வந்து சேரும் என்று சொல்லுவார். அந்த பாடல்ல சொல்லுவார். சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்திருந்தும். பாட்டெடுக்க இடையான ஒருத்தர் அது. சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமடவே செய்யணும். சிவஞான சித்தியார் 278. நிலம் மலை போல் திகழ்ந்து, நிலமண்டா இந்த உலகம் போல, மலை போல திகழ்ந்து பவமாய கடலின் அளந்தா வகை எடுத்து, பிறவிக்கடல் அழுந்தாமல் எங்களை எடுத்து பரபோகம் தைப்பித்து, மேலான போகங்கள் மேலான தெய்வ பதங்கள்ல எங்களை இருத்தி அந்த துபகத்தை தைப்பித்து பாசத்தை அறுக்க இருக்கிற மிச்ச மலங்கள் எல்லாம் மறத்து எங்களுடைய அழுக்குகள் எல்லாம் ஆன்ம அழுக்கெல்லாம் போகும்படியாக தவமாரின் புறப்பொன்றின் சார பண்ணி தவஞ்செய்கின்ற புறப்பிலை புறக்க பண்ணுவார். சரியகிரிய யோகந்தன்லின் சாராமி எல்லாம் பைபாஸ் பண்ணியாச்சு. சரியகிரியன் சோராமி நவமாகன் தத்துவ ஞானத்தை நல்கி, தத்துவ ஞானத்தை தந்து நாதனடி கமலங்கள் அணுகுவிக்கின்றானே. இறைவனுடைய அடிக்கமலங்களை சேர்ப்பிக்கும். இது சிவஞான செயலுடையோர் கையில் தானம். ஞானிகளுடைய கையிலே ஒரு தானம் கொடுத்தார். அவனுடைய நாள உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. அதான் நீங்க வட இந்தியாவில போனா ரிஷிகேசில எல்லாம் பார்த்துரு. எத்தனுடைய இடங்கள்ல
முந்தி குடிசைகள் இப்ப சின்ன சின்ன கான்கிரீட் ஹட்ஸ் கட்டி இருக்கணும். அதுல எத்தனையோ சாமிமார் இருக்கணும், சுத்தவர குகைகள் எல்லாம் இருக்கணும். எவ்வளவோ பேர் அங்க ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறார்கள். ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் ஏற்பாட்டின்படி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காசோ தானியங்களோ அனுப்புகிறார்கள். அங்கே இருக்கிறவர்கள் சமைச்சு ஒவ்வொரு நாளும் மத்தியானம் கொடுப்பினவங்க. சோறு, ரொட்டி, பருப்பு, இப்படி சின்ன சின்ன இது போகும், சப்பாத்தி என்னது. அப்போ இத்தனையோ பேர் வந்து சாப்பிட்டு கொண்டு போயிடும். அதில் கள்ளச்சாமி இருக்குது, கஞ்சாச்சாமி இருக்குது, எல்லா சாமி மாதிரி இருக்கணும். ஆசாமி இப்படி வந்து டூரிஸ்ட் மாதிரி போகிறார்கள், அவை எல்லாரும் சாப்பிட்றது இருக்குது. ஆனால் அதில் தான் சிவானந்தர் இருந்திருக்கிறார் முந்தி. அங்கே விவேகானந்தரும் இருந்திருக்கிறார், அங்கே தயானந்த சரஸ்வதி இருந்திருக்கிறார். அப்போ இப்படி 1000 2 லட்சம் பேர் சாப்பிட்டாலும் அதில் தான் ஒரு விவேகானந்தர் ஒரு சிவானந்தர் இருந்து சாப்பிட்டுருக்கிறார். போட்டவருக்கு அவர் ஒரு நாள் சாப்பிட்ட பலனே காணும். இங்கே உணர்ந்து குழவும் தந்தது. அடுத்தது கேண்மை என்பது நட்பை சொல்லுது. மாசற்றவர்கள் நல்லவர்களுடைய நட்பை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நல்லவருடைய நட்பை பேண வேணும். அவ்வையார் என்ன சொன்னார்? கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு நண்பத்திலே உதவி செய்தவரின். ஔவையார் என்ன சொன்னார் என்று கேட்கிறேன். நீங்க வேறு எதை வாசிக்கிறீங்க? கோடி கொடுத்தும் கூடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி வரும். கூடி பிறந்தார் இல்ல குடி பிறந்தார். கூடி பிறந்தார் எல்லாம் கூட அது சகோதரங்கள். குடி பிறந்தார் என்றா நல்லவர்கள். நல்லவர்களோட நீங்க கோடி கொடுத்தாலும் ஔவையாரோட சொன்னார்களா 4 கோடி பாடல். 4 கோடி ஔவையாருக்கு சொல்லல, புலவர்களுக்கு எங்கேயோ சொல்லியாச்சா. நாளைக்கு இடையில 4 கோடி பாடல் ஒரு டைம் லைன் கொடுத்து. அப்ப 4 கோடி பாடல்கள். 4 கோடி பாடல்கள் என்றா இன்னென்று பாடுற ஔவையார் இலவமா சொன்னார். மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமே கோடி வரும். உன்னீர் ஒரு பாட்டு தான். மதியாதார் முத்தம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி வரும். உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும். உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும். மற்றது கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி வரும். குடிப்பிறந்தார் என்பது நல்ல மக்கள், நல்ல மக்களோட அதான் மாசற்றார், மறவற்க மாசற்றார் கேண்மை என்றார். அடுத்தது சொன்னார், கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாம கோடி விடும். இந்த நாக்கு வளையப்படாது. சொன்ன சொல்லு மாறக்கூடாது, பக்கஞ்சாரக்கூடாது. கூடாமன்னா பக்கஞ்சார்ந்து இவர் இந்தியாவில் 2 ஓட்ட வெற்ற பக்கத்துக்காக சப்போர்ட்டுக்காக கதைக்கிறது. அதுகள்ல கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய கூடாமை கோடி வருவண்டு 4 கோடி. அதுமே புடவர்களுக்கு 1 கோடி தான் நான் பாட சொன்னது. ஒரு கதை, செவிவழி கதை. இதெல்லாம் பாட சொன்னது அவையார். 1 கோடி என்ன 4 கோடி பாடல் என்று பாடினார் அவையார். அப்ப மறவற்க மாசற்றார் கேண்மை. குற்றம் இல்லாதவருடைய உறவை கொண்டாட்டத்தை ஒரு நாளும் மறக்க கூடாது. கூடி தேடி தேடி அவர்களோட கொண்டாட வேணும், நட்பை பேண வேணும். துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. அதே மாதிரி துன்பத்துல உங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு நட்பை ஒருபோதும் துறக்க கூடாது. ஒருபோதும் துறக்க கூடாது. ஆபத்து காலத்துல உதவி செய்யணும் நட்பை. அதுல இன்னொரு இதுவும் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், கஷ்டப்படும் போது உதவி செய்பவர்கள் எத்தனையோ பேர் வருவார்கள். எல்லாருக்கும் கஷ்டப்படைக்க உதவி செய்யறதுக்கு வருவார்கள். அதனால் நீங்கள் நல்லா வரைக்க அதிலும் சிறப்ப உங்களை உதவி செய்தவரை விட மேலாக நல்லா வரைக்கு எல்லாருக்கும் அதை பொறுத்து கொள்ள இயலாது. உலக வாழ்க்கையில் அதை பார்ப்பீங்க. ஒரு காலத்துல கஷ்டப்படைக்க உதவி செய்திருப்பினம், ஓரளவுக்கு நீங்க நல்லா வந்தா சந்தோஷப்படுவினம். அவைகளை விட நீங்கள் மேலாக போனால் சில வேலை பொறுக்க இயலாது. அழுக்கார் எல்லாம் வரும். என்னுடைய நட்பு பட்டத்திலையும் அது இருக்குது. ஆனாலும் அதையும் தெரிஞ்சிருந்தாலும் பழைய நல்லதை ஞாபகம் வச்சு மறக்காம இருக்க வேணும். அவ்வளவுதான். சரிதானே? நீங்கள் யோசிச்சு பாருங்க. உதவி செய்யாத ஆக்கள் இருப்பினும், ஆனா சில வேளை நீங்க நல்லா வந்தா உங்களை விட சந்தோஷப்படுற ஆக்கள் இருப்பினும் சில பேர். என்ன அதே மாதிரி உதவி செய்யறாக்கள் இருப்பினும் நீங்க நல்லா வந்தா அவருக்கு தாங்கிடாது.
அதுக்கு எப்பவும் நீங்கள் உதவி பெறுபவர்களை மாதிரியே இருக்கணும் கீழே. அப்படியும் இருக்குது. உலக வட்டத்துல எல்லாம் இருக்குது. நட்பானதெல்லாம் அதையும் பார்க்க வேணும். அதுக்காக பிறகு மாறினவருக்காக அப்படி இதண்டக்கூடாது. அந்த அந்த நட்பை பார்த்து கொள்ள வேணும். அது அடுத்தது எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமர் கூடாய் புழுவாய் புல்லாய் பூடாய் புழுவாண்டருமாய். அதான் ஐயா. அது பல்வகை பிறப்பு. 7 வகை பிறப்பு ஏழு பிறப்பு எங்களை தலைமுறை இல்ல. இங்க 7 பிறப்புன்றது 7 பிறப்பு. ஒன்று மனிதர், மற்றது நாட்கால் விலங்குகள், மற்றது வினாவிடையில இருக்கு. 7 வகை பிறப்புகளாவன யாவை? ஏழு வகை பிறப்புகள் யாவை? பூசன பரப்பன அது ஊர்வன பரப்பன. அதுல பாப்போம். அப்படித்தான் அந்த 7 வகை பிறப்பு எடுத்து காட்டுறேன் பாருங்க. அதுல நீங்க சொன்ன அவங்க ஞாபகம் இருக்கின்ற மாதிரி வருது. ஒரு நடப்பன ஊர்வன கடல் பார்த்து சொல்றப்பன சைவ வினாவிடை 6 நாவலற்ற 2ஆம் புத்தகம். நேற்று தனியா ஆச்சனத்தில் 6 நாளருக்கு பூசை நடந்தது. ஞாயிறு. இதுல பசுவியல்ல தான் அது வரும். 7 பிறப்பை பற்றி சொல்லுவார். கால இல்ல கிடையாது. அந்த 7 பிறவி என்று சொல்ல இல்ல இல்ல 7 பிறவி என்றது ஒருத்தர் ஒரு விதமாக சொல்லுறது. ஒவ்வொரு திருக்குறளையே கருத்து ஒவ்வொரு விதமா போட்டிருக்கு. இந்த சின்ன புத்தகத்துல ஒரு விதமான கருத்து போட்டிருக்கு. இப்ப எல்லாற்ற கருத்துக்களையும் வாசித்தறிவது உண்டு. இனி நீங்கள் உங்களுக்குள்ள உள்வாங்கி உங்களுக்கு அதுக்குள்ள என்ன உங்களுடைய இது கருத்தை சொல்லுங்க. நீங்க அது அடுத்தது. 7 வகை பிறப்பினுள்ளும் எந்த பிறப்பு தெரியுதா? அது உண்டு. அங்கால 7 வகை பிறப்பு வரும். பொருங்க வாரம் இங்க வரும் எல்லாம். மேல மேலதான் வரும். மேல வரும். அது வாரம் 7 பிறப்பு வந்தையா தேவர், மக்கள், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம். அவ்வளவுதான். இங்க வந்துட்டு வாரம் பொருங்க. இதுதான் 7 பிறப்பு. இங்க பாருங்க. 81,000 யோனி பேதங்கள் எவை? பாருங்க. தேவர்கள்ல 11 லட்சம் யோனி பேதம் இருக்குது. மற்றது மனிதர்கள்ல 9 லட்சம் யோனி பேதம் இருக்குது. நாட்கால் விலங்குகள்ல 10 லட்சம் யோனி பேதம், பறவைகள்ல 10 லட்சம் யோனி பேதம், ஊர்வன 15 லட்சம் யோனி பேதம், நீர்வாழ்வன 10 லட்சம், தாவரம் 19 லட்சம், ஆக மொத்தம் 84 லட்சம் யோனி பேதங்கள். இது 6 சைவ வினாவிடை. இதுக்கு பாட்டு இருக்குது. வள்ளுவர் சொன்ன 7 பிறப்பும் தீயவை தீண்டா என்பது இந்த 7 பிறப்புன்றது. இந்த 7 பிறப்பு அதுல பரிமேலர் உரையில இந்த பாட்டு வருது. என்னென்ன படியுங்கோ. ஊர்வ 11ஆம் என்றா ஊர்வன 11 லட்சம், மானிடம் 9 லட்சம், நீர் பறவை 10 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், நாட்கால் விலங்குகள் 10 லட்சம், 14 தேவர்கள் 14 லட்சம், பிரமன் படைத்த முடிவில்லாத தாவர வகைகள் 20 லட்சம், 4 5 20 லட்சம்,
இது பரிமேல உரையில இருக்கிறது. அப்ப இது ஊர்வன 11 லட்சம், 9 லட்சம், ஒவ்வொரு இவ்வளவு சிறு வேறுபாடு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். இதுதான் அந்த 7 வகை புறப்பு. அப்ப இதுதான் அந்த 7 தாவரங்கள், நீர்வாழ்வன, ஊர்வன, பறவைகள், மற்றது நாட்கால் விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள். இதுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் சில இடங்கள்ல இருக்கும். அது ஆகமங்கள்ல இருக்கிற மாதிரி இதுலயும் இருக்குது. உதாரணமாக தாவரங்கள் 20 லட்சம் வண்டு போட்டிருக்கு, இங்க 19 லட்சம் வண்டு வரும். இதுல 19 லட்சம் தாவரங்கள். இங்க பாட்டுல இருக்கும் அயன் படைத்த அந்தமில் சீர்தாவரம் 4 இன்ச் 20 லட்சம் வண்டு. அப்ப கொஞ்சம் அங்க இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் இதுதான் 7 வகை புறப்பு. இப்ப விளங்கிச்சுதா? இந்த 7 வகையான புறப்புகள்ல நாங்கள் பிறக்கிறோம். தாவரங்களாக, விலங்குகளாக, நாட்கால் விலங்குகளாக, நீர்வாழ்வனவாக, ஊர்வனவாக, பரப்பனவாக, மனிதர்களாக, தேவர்களாக. இதெல்லாம் பிறப்புகள். நாங்கள் கடைசிக்கு முதல் நிக்கிறோம் மனுஷரா. இந்த வகை அதுதான் பிள்ளை. இது இப்படி இந்த ஏறு வரிசையில வார இல்லை. இந்த புறப்பில மனிதரா இருந்து அடுத்த புறப்பில கீழே தாவரமா போறாக்களை விருப்பினோம். தாவரமா இருந்துட்டு எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி தேவரா போறாக்களை விருப்பினோம். அது சொல்றது அச்சு மாறி ஒரு ஓர்டர்ல போகாது. அதை சொல்லுவார்கள், அது வடிவா சொல்லுவார்கள். அதி பல புறவி பெற்றான் அகலிகை கல்லதானால், அகலிகை கல்லா போனான். அரிபல புறவி வெட்டான். மகாவிஷ்ணு ஒரு அவதாரமா பாரு. அப்ப புறவிகள் இப்போ மேல் நோக்கி போகும், கீழ் நோக்கி போகும் என்றெல்லாம் இல்லை. அது அங்கேயும் இங்கேயும் நடக்கும் வினைப்பயணம். இந்த பாவத்துல ஐயா சொல்லி இருக்கு, மரத்துக்கெல்லாம் நாங்கள் மந்திரம் சொல்லணும். அசுரராயம் அதுல இருக்கு மரத்தில். மரத்திலேயே மரம் அசுரராயிருக்கிறது வரை மரத்துல தேவர்களை இருப்பார்கள். மரத்துக்கு உயிர் இருக்குதானே? மரத்துல இல்ல, கல்லிலேயே உயிர் இருக்கு. மந்திரம் சொல்லி சொல்லி பாவத்துல இருக்கு. அப்ப இதெல்லாம் அந்த எங்கட யோனி பேதங்களை பற்றி சொல்லி இருக்குது. அப்ப நாங்கள் இதை விட்டுட்டு அடுத்ததை பார்ப்போம். ஷேரிங்கில் எங்கட திருக்குறளை பார்ப்போம். அவர் சொன்னார், என்ன சொன்னார்? இதுதான் சொன்னார். எளிமை எழுபுறப்பும் உள்ளவர். 7 பிறப்புக்கள்ளையும் கூட தங்களோட நன்மையை மறக்க மாட்டார். சாகும் வரைக்கும் மறக்க மாட்டோம் என்று சொல்ற நாங்கள் எல்லாம். அம்மாக்கு எங்களுடைய அம்மாவுக்கு நல்ல டிமென்ஷியா வந்துட்டது. ஒரே மறதிதான், ஒரே மறதி. அப்ப என்னாலும் விடக்கட சுபாவோ பாக்குறவ தானே அவ எல்லாம் ஹெல்ப் பண்ணி விட்டோன்னு சொல்லுவேன். மித்த பெரிய விவகாரம், நன்றி, நான் சாகும் வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லுவேன். சிரிப்பா இருக்கும். சாகும் வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லுவேன், சிரிப்பா இருக்கும். இப்படி கன சிரிப்புகள் நடக்கிறது. நேற்றாக்கும் நேற்றோ முந்த நாள் குளிக்க வாக்க சில வேளை குளிக்க போய்க்க சத்தம் போடுவா, விட மாட்டா. அது பெரிய சத்தமெல்லாம் நடக்கும். ஐயோ, அந்த ஆர்வம் அடிச்சு குத்துற மாதிரி எல்லாம் பெரிய சத்தம் எல்லாம் போட்டு குளிச்சு வேலை ஃப்ரெஷ்ஷா இருக்க இருந்த எப்படி இருக்குன்னு சொன்னா, நல்லா இருக்குன்னு போட்டு சொன்னா, காலை குளிப்பு சாலை சிறப்பண்ட. இந்த மறதிக்குள்ள அது வர வருது பழமொழியோ, காலை குளிப்பு சாலை சிறப்பு. அப்ப நான் சொன்னேன், அப்பயே அந்த கத்துனீங்களேன்னு கேட்டேன். என்னன்னு கேட்டேன், என்ன குளிக்க பெரிய சத்தம் போட்டியலன்ட்டு. அப்ப சொன்னா இது என்ன விசரே உனக்கு? நான் சொன்னேன், இல்ல நீங்கள் அப்படி பெருசா சத்தம் போட்டீங்களேன்ட்டு. எனக்கு ஒரு தரம் சொல்லலையே அப்படி. அது என்னென்றால் அந்த சாகம் வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொன்னது இருக்குல்ல, அந்த மறதி, ஒரே மறதிக்குள்ள சாகம் வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்றது. அதைத்தான் இங்க சாகம் வரைக்கும் இல்ல, செத்த பிறகும் மறக்கப்படாது. அதான் ஏழுமை எழுபுறப்பு உள்ளவர் தங்கன் விழுமந்துடைத்தவர் நட்பு. எளிமை எழுபுறப்பும் உள்ளவர் தங்கன் விழுமந்துடைத்தவர் நட்பு. அடுத்தது, நன்றல்ல, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதுக்கு முன்ட்டு இந்த கிரட்ச் வச்சிருக்கப்படாது. கிரட்ச் என்று சொல்றது, கிரட்சண்டா அவர் இப்படி செய்து ஓட்டார் மனசுக்கு வச்சிருந்து வெஞ்சந்தி இருக்கிறது, அது இருக்கக்கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று, அது சொல்லி போட்டார். ஆனா அதே மாதிரி மற்ற தீமையை நெடுக மனசுக்க வச்சிருக்க கூடாது. நன்று அல்லது அன்றே மறப்பது.
அப்ப நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. நன்று. இதுல ரெண்டு இருக்குது. ஒன்று பொதுவாக சொல்றது, ஒரு சில நன்றியை மறக்க கூடாது, அதே நேரம் இன்னொருவர் செய்த கெடுதிய நெடுக ஞாபகம் வச்சு பஞ்சம் தீர்க்க கூடாது. இன்னொன்று இருக்குது, ஒருவரே ரெண்டும் செய்வார், அப்படி இருக்கல்லோ. ஒருவரே நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார், அப்படின்னு அப்படி உறவுகள் இருக்கு. நல்லதும் செய்வினும் இடையில தீயதும் செய்யறது இருக்குது. அதுல அவர்கள் செய்த நன்மைகளை மட்டும் மறக்காதெங்கோ, ஆனா அவர்களுடைய தீமைகளை மறந்துடுங்கோ. தீமைகளை அன்றே மறப்பது நன்று. இது ரெண்டு விதமாயும் எடுக்கலாம். சரிதானே? அடுத்தது இதைத்தான் சொல்லுது பாருங்க. குன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். கொன்றென்ன ஒரு கொலை போல, என்னண்டா அதை போல கொலை போன்ற இன்னாய் கொடிய செயலை ஒருத்தர் உங்களுக்கு செய்தாலும், அவ்வளவு பெரிய இழப்பை தந்துட்டார், அவ்வளவு பெரிய பம்பு செய்துட்டார், அவ்வளவு பெரிய அநியாயம் செய்துட்டார், அவ்வளவு பெரிய இழப்பை வேணுமென்றே செய்திருக்கிறார் உங்களுக்கு. ஆனால் அவர் உங்களுக்கு நன்றி செய்திருந்தால், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடு, அவர் செய்த ஏதாவது ஒரு நல்ல செயல் உங்களுக்கு உதவி செய்திருந்தார் என்றால் அதை நினைக்க இந்த மனசுல இருக்கிற அந்த வஞ்சம் கெடும். அதான் சொன்னார். முந்து சொன்னதுக்கு கருத்து எல்லாரும் சொல்லி போட்டவப்பா, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எப்படி மறக்கிறது? இது என்னன்னு கேட்டா, பெரியாரி பத்தியம் சொன்னாரான், மருந்தெடுக்க உண்டும் செய்யத்த வேலை குரங்க மட்டும் நினையாதேங்க உண்டு. அதுதான் ஞாபகம் வரும். குரங்க அது மாதிரி அல்லோ. இப்ப நன்றல்லது அன்றே மறப்பதண்டா என்னண்டு மறக்கிறது? நன்றல்லது யோசிச்செல்லாம் மறக்கணும். அதுக்கு உத்திக்கு வழி சொல்ற இடத்தவை இல்ல. கொன்றன்ன இன்னா செய்யினும், கொலை போல கொடிய செயல்களை உங்களுக்கு ஒருவர் செய்தாலும், அவர் செய்த ஒன்று நன்று, அவர் செய்த ஏதாவது ஒரு நல்ல செயல் செய்திருந்தால் அதை உள்ள கெடும், அதை மனதில் நிற்க அந்த உங்களுக்கு இருக்கிற அவரில் இருக்கிற ஆத்திரம் அல்லது வஞ்சனை கெட்டு போகும். பாத்தீங்களா? மரணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா, உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. விளங்கும், எல்லாருக்கும் தெரியும். எந்த நன்றி கொன்றாருக்கு உய்வு இருக்குது, செய்த நன்றியை மறந்தவர்களுக்கு உய்வே இல்லை. எல்லாம் பஞ்சமாபாதகம் என்று இருக்குது. பஞ்சமாபாதகம் எல்லாம் பிறகு பிற்காலத்துல வேற விதமாக சொல்றது. கொலை, களவு, சூது, காமம். மற்றது என்ன? கொலை, களவு, சூது, கள்ளு, காமம். இதைத்தான் பஞ்சமாபாதகம் என்று சொல்ற வளமை இப்ப இருக்கு சமயத்துல. அந்த நாளையில இது இல்லை. அது புறநானூறு உள்ளவர் வான்முறை அறுத்த அறநிலோர்க்கும். ஒரு பசுவண்ட எதிரிகளுடைய பசுக்களை போய் கோபக்காரண்டா மூலையை அறுத்து போட்டு வாரது. ஆண்முளை அறுத்த அறநிலோர்க்கும், மாநில மகரில் கரிச்சிதைத்தோர்க்கும். கரிச்சிதவி செய்கிறது, கற்பத்தை கிளைக்கிறது. குரவத்தப்பிய கொடுமையோக்கும், குரு துரோகம். படிப்பிச்ச குருவுக்கு துரோகம் செய்யறது, அவருக்கு எதிர்ப்பா செய்யறது ஏற்படுறது. குரவத்தப்பிய கொடுமையோர்க்கும். அது இப்ப வேலை மோசம். எங்களோட ஒரு நான் படித்த பள்ளிக்கூடம் இருக்குது, எஃப்னா படிச்சுண்டு. அதில் ஒரு பழைய மாணவர் சங்கம் ஒன்று இருக்கு. உள்ள பாத்தி மேல எல்லாம் போட்டு கழுவி ஊத்துறதான் வேலை வாட்ஸ்அப் குரூப்ல. அது தாங்கல அது அவங்கட. அதுல வேர்ஸ்ட் கம் வேர்ஸ்ட் 200வது ஆண்டு விழா கொண்டாடினாங்க 4 வருஷத்துக்கு முந்தி. அப்ப அதுல வந்திருந்து அதுக்கு முதல் அதிபராயிருந்த அவர் போதகராக இருக்கிறார். அவர் இருந்தவன ஒரு டாக்டராக இருக்கிறார் வெளிநாட்டில். அவர் பேசியிருக்கார். இவனையார் கூப்பிட்டது இப்படிதாங்க, இவனையார் கூப்பிட்டது தொடங்கி வைக்கிறது கண்டு பகிரங்கமாக அவரை திட்ட, அவருக்கு மன உளைச்சல் அந்த மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் செத்து போச்சு. என்னுடைய பாடசாலை தான் அதான் சொல்றேன். அதான் குரவத்தப்பிய கொடுமை இருக்கும் குரு. அடுத்த சொன்னார் இருந்துட்டு, வலுவாய் மெருங்கில் கழுவாய் உளவாம். வலுவாய் மெருங்கில் இவர்களுக்கு இந்த குற்றங்களை செய்தவர்களுக்கு குற்றத்துக்கு இதுக்கெல்லாம் பஞ்சமா, அதுக்கு நரக தண்டனை தான். அதுக்கு பிராய சித்தமே இல்லை. கழுவாய் என்றால் பிராய சித்தம். அதுக்கு ஒரு கழுவாய் செய்யணும் சொல்றது. பிராய சித்தம் இருக்கலாம் இல்ல, ஆனா அதுக்கு கூட வந்துடலாம் பிராய சித்தம்.
செய்தி கொன்றார்க்கு உய்தி இல்லென அறம் பாடிட்டு செய் நன்றி கொன்றவர்களுக்கு உய்வே இல்லை என்று சொல்லி அறம் சொல்லுது என்று புறநானூறு தமிழர் விதில சொல்லி இருக்குது பாருங்க. செய் நன்றி கொண்டவர்களுக்கு உய்வே இல்லை, அதுதான் பாதகங்கள் உண்டு. அதான் என்னன்றி கொன்றார்க்கு உய்வுண்டா உய்வில்லை செய்தென்று கொண்ட மகற்கண்ட அந்த புறநானூற்று பாடல் வரவன். என்ன ஆண்மலை அறத்த அரணிலோர்க்கும் மாநிலை மகளிர் கருச்சிதத்தோர்க்கும் குரவத்தக்கிய கொடுமை ஓர்க்கும் வலுவாய் மெருங்கையில் கழுவாய் முழவான். சில விட அவைக்கு கூட பிராயச்சித்தங்கள் இருக்கலாம். செய்தி கொன்றார்க்கு உய்தி இல்லைன்னு அறம்பாடிட்டு செய் நன்றி கொன்றவர்களுக்கு ஒற்று தப்பு வேலாசு உய்தி இல்லைன்னா அறம் பாடிட்டே என்று சொன்னார். அப்ப அதுக்கு முந்தையே அறத்திலே அது இருந்திருக்குது. இதுகள் தான் வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள். இப்ப இன்றைக்கு நாங்கள் செய் நன்றி அறிதல் பாருங்க. செய் நன்று இன் வருகுது அதுல பாருங்க. செய் நன்றி இன்றைக்கு இன் வர வேணும். செய் நன்றி அறிதல், செய் நன்றி அறிதல். இப்ப கூட நம்மட மனசுல ஒரு இது இருக்கு, அண்ணாடா இவர் இப்படி செஞ்சிட்டாரு எனக்கு, ஆனா அவர் எவ்வளவு உதவி செஞ்சிருப்பாரு. அப்ப இந்த பாடல் படிக்கும் போது அதை மறந்துடும். அதை மறக்க வேணும். அதுல மன்னிக்கிறது வேற மறக்கிறது வேற. மன்னிக்கிறது முதல் வந்து மன்னிச்சு விடுறது அது உண்டு. மறக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். சில பேர் மன்னிச்சாலும் மறக்க மாட்டேன். இது மறந்துடணும்னு சொல்லுகிறது. மறந்துடணும்னு சொல்லுகிறது. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்று ஒன்று உள்ள கெடுவண்ட அதை நெச்சோன்ன உள்ளத்துல அதை நெச்சோன்னே அது போயிடும். நன்றி நெச்சோன்னே அந்த கெடுதி போயிடும். ஐயா அந்த எண்ணம் எல்லாம் எங்களுக்கு வர வேணும் ஐயா சிவபெருமான். இடையில இன்னொன்று பாத்தீங்கன்னா 100க்குரிய குறியீட்டுகன்னு போட்டிருக்கு பாருங்க. 101க்கு காணாண்டா ஒன்று தெரியும். இந்த 100 வந்து நாங்கள் எழுதிக்க காணா சைவர் போட்டு எழுதுறது இருக்கு. பழைய வரைவில சைவர் போடல, அப்படியே காணாக்கு பக்கத்துல அதுதான் 100. 101 100 சக 1 101 அங்கால 102 103 104 ரூபர் 105 106 107 7க்கு ஏனா வந்துடும், 8க்கு ஆனா வந்துடும், 108 109 இப்படி சுழிச்சு விடுறது. அது வந்து 9 வருகுது பாருங்க. சானா வந்து ஒரு 9 வருகுது அங்க பக்கத்துல. என்ன 9 பிறகு 110க்கு திருப்பி மற்ற 10 காணா செய்வர்கள். இது 10 தமிழ் எண்கள். தமிழ் எண்கள் அந்த நாள் பழைய புத்தகங்கள்லயும் இதுகள் இருக்கு. அந்த எழுத்தும் மறந்து போகுது ஆக்களுக்கு, இதுவும் மறந்து போகுது. அந்த லானா மாதிரி வாரதெல்லாம் 100 தான் ஐயா. வான்மகில் வளாது பெய்க மறிவல் அஞ்சுரக்க மன்னன் கோன்மறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நட்டவம் வேள் விமல்க மேன்மகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகர நம பார்வதீபதையே, அரகர நம பார்வதீபதையே, அரகர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சித்தபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். ஐயா அந்த சோதி